பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சரவணனும் இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு வாங்கிட்டு அங்கே மயிலுக்கிட்டையுமே கேட்குறாங்க. மயிலுமே இப்போ சாப்பிட போகிற நேரத்தில் எதுக்குங்க ஆதார் கார்டு, சாப்பிட்டு முடிச்சதுமே நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேனே, அது எங்கே வச்சுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லுவோம். உடனே எங்கள் சரவணன், மயில நீ பீரோவில் தான் வச்சுருப்ப, அப்படி இல்லைன்னா இங்கே ஷோகேஸ் மேலே எதனா வச்சுருக்கியா, நீ பாரு, அங்கே தானே இருக்கோம், இங்கே போய் எடுத்துகிட்டு வரத்துக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகிருப்போது, நீ ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்தனா நான் மொத்தம் சேர்த்து இங்கே ஃபைலில் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டால் மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வந்தேன். அன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், அது நான் மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சமாளிச்சிடுறாங்க. சரி மயிலு, நான் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுமே சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த தீபாவளி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே அங்கே பாண்டியன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனுமே, ஆமாம் கோமதி, இந்த தீபாவளி ரொம்பவே சிறப்பாகவும் இருந்துச்சு. இங்கே மீனா ராஜி எல்லாருமே இங்கே சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல், சக்திவேல், சுகன்யா, அப்பத்தா, வடிவு, மாறி எல்லாருமே உக்காந்துக்கிட்டு அங்கே பழனிவேலுக்கு கடை ஆரம்பித்து தரதா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே பழனிவேலுமே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா பழனி, அந்த பாண்டியன்கிட்ட பேசி சம்மந்தம் வாங்கினியா, நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கே பாண்டியன்கிட்ட நீ பேசுகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கேட்குறாங்க. உடனே இங்கே பழனிவேலும், அண்ணா இங்கே நானும் கேட்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது கரெக்டான நேரம் வரலை, நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேண்ணே, இத்தனை நாளாக நான் அங்கே இருந்துட்டேன், நான் திடீர்னு அங்கே அவங்கக்கிட்ட என்னால் பேச முடியாது, இதுக்கு நேரம் வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்கிறாங்க. இவனுக்கு தயக்கம் வேற, இவனுக்கு தனியாக கடை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியுமே வந்து கடையை பார்த்துக்கோடானா அங்கே பாண்டியன்கிட்ட கேட்கறதுக்கு நேரங்காலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே சொல்கிறாரு. உடனே எங்கள் அப்பத்தாவுமே, பழனி இங்கே வாடா, நீ ரூமுக்குள்ளே வாடா, நான் உனக்கு சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலை அங்கே ரூமுக்குள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே அப்பத்தாவுமே, பழனிவேலு உனக்குன்னு ஒரு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா நீ உன் குழந்தைய பார்க்கணுமில்ல, உன் குழந்தைக்கு செலவு பண்ணல, நீ 10:05க்கு அங்கே பாண்டியன்கிட்ட போய் நிற்கணும், நீ உன் கடையாக இருந்துச்சுன்னா நீ யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை, உன் தயவில் நீ உன் காலில் சுயமாக நின்றுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே அங்கே பழனிவேலுக்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னால் பேச முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் அங்கே பாண்டியன்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன், நீ நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அங்கே பாண்டியனும் கோமதியும் நினைப்பாங்க. நீ கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. நீ கடை வச்சு நல்லா இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். நீ இந்த விஷயத்த கேட்குறதுக்கு இவ்வளோ தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்த நீ பேசுறியா, இல்லை நான் அங்கே பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா, நீங்கள்லாம் பேச வேணாம், நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணி வச்சிடாதீங்க, நானே பேசுகிறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்லிடுறாங்க. அங்கே பழனிவேல் அப்பத்தா கிட்ட பேசிட்டு அங்கே வெளியே வந்து நிற்கிறாங்க. உடனேங்க சக்திவேலும், என்னடா பழனி, அப்பத்தா சொன்ன பின்னாடியானா உனக்கு புத்தி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைண்ணா, நான் கேட்டுட்டு நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல்கிட்ட இங்கே பழனிவேலுமே சொல்கிறாங்க. உடனே முத்துவேலும், பழனி நீ கேட்டுட்டு நேரம் வரும்போதெல்லாம் சொல்லக்கூடாது, நாளை மறுநாள் நல்லா இருக்குது, அன்றைக்கே கடை ஓப்பன் பண்ணிடலாம், நீ கேட்டுட்டு டக்குன்னு சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செல்லவோங்க. பழனிவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் இவ்வளோ அர்ஜென்ட்டாக எதுக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்ல விஷயத்த இது தள்ளி வச்சா அதெல்லாம் நடக்காது, நாளான்னைக்கு நல்லா இருக்கு நாள், அன்றைக்கே கடை ஓப்பன் பண்ணிடலாம், நீ அதுக்குள்ளே இங்கே பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் சம்மந்தம் கேட்டுட்டு நீ வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலும் முத்துவேலும் ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சுகன்யாவை கூட்டிக்கிட்டு இங்கே பழனிவேலுமே கிளம்பிடுறாங்க. அண்ணா, இவனுக்கு எவ்வளோ சொன்னாலையும் புத்தின்றது வராது, அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் போயிட்டு சேர்ந்தான் இன்னும் நம்ம கடை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியுமே அவன் வராமல் இருக்கான். அவனுக்கு காசு இல்லையா, பணம் இல்லையா, அந்த பாண்டியன்கிட்ட அடிமை வேலை பார்க்குறதுக்கு கடை வச்சு கொடுக்குறத பார்த்துக்கிறதுக்கு இவனுக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வடிவும் மாறியும் எங்கே அவன் கேட்டுட்டு வருவான், அவன் இத்தனை நாள் அங்கே இருந்துட்டான்ல, அவன் கேட்டுட்டு சம்மந்தம் கேட்டுட்டு வருவான், நீங்கள் எதுவும் அவனை பற்றிலாம் திட்டிக்கிட்டு இருக்காதீங்க,
அவனுக்கும் இத்தனை நாளாக அங்கே இருந்ததுக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த விஷயத்த அவங்ககிட்ட எப்படி தான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அங்கே சக்திவேலு அவன் என்ன தயக்கப்படுறதுக்கு, அவன் பொண்ணா, அவன் ஆம்பளை தானே, கேட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சக்தி, நீ அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காத, எங்கள் பழனிவேலு நாளை மறுநாள் வந்து வரணும், கடை ஓப்பன் பண்ணிடலாம் அன்றைக்கி, நாங்கள் பழனிவேலுக்கிட்ட ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவன் கேட்டுட்டு வர வேலையை பார்ப்பான், நம்ம வேறு வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுந்துமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் வடிவுக்கிட்ட, வடிவு எனக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரியா, எனக்கு ரொம்பவே தலை சுற்றுற மாதிரி இருக்குது, எனக்கு பசி கூட இல்லை எடுக்கலை, காஃபி தண்ணி மட்டும் எனக்கு போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறிக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. மாறியுமே அங்கே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சுகன்யாவும் பழனிவேலுமே அங்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் அங்கே மயில் சொன்னதை கேட்டுட்டு சைலண்ட்டாகவும் ஆயிடுறாங்க. அவள் ஏதோ நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவள் என்ன மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலை. ஏன்னா அவள் இப்படி பதட்டப்படுறதுக்கு காரணம் அந்த ஆதார் கார்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அவள் டேட் ஆஃப் பர்த்து நம்மளோட வயசு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே கெஸ் பண்ணிடுறாங்க. சரவணன் இந்த ஆதார் கார்டை கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை இந்த வீட்டிலையே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த ஆதார் கார்டை நம்ம எப்படி தான் சொல்லி அந்த ஆதார் கார்டை கொடுக்க விடாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசில் குழப்பமாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே மயிலுமே. அதுக்கப்புறம் என்ன, மீனாவுமே அங்கே எழுந்து வந்து உக்காந்துட்டு எல்லாம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கோமதி கிட்ட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் செந்திலையுமே வந்து, மீனா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா, ஏன்னா தீபாவளி முடிஞ்சிருச்சு, நம்ம இப்போவுமே வீட்டுக்கு போகலன்னா அங்கே நம்ம தனியாக இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க இன்னைக்கு தீபாவளி தானே, இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே இருந்துட்டு நம்ம நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட செந்திலுக்கு கோபமாகவும் இருக்குது. என்ன மீனா, நான் உன்னை வீட்டுக்கு தான் கூப்பிட்டேன், நீ உன்னை இங்கே இருன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, நான் சொல்கிறத நீ எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் கேட்குறாரு இங்கே செந்திலுமே. இதை கேட்ட கோமதி, என்னடா ரொம்ப ஓவராக பேசுகிற, அவள் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா, உனக்கு அங்கே போகணுன்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நீ வேணப்போ, அவள் நாளைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. அதை கேட்ட செந்திலுமே பயங்கர கோபமாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க மீனாவுங்க அப்பாவும் அம்மாவும் செந்தில் சொன்னதை கேட்டதும் ரொம்பவே வருத்தமாகவும், ஏன் மீனா இதே மாதிரி இருக்கா, அவள் தனியாக போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அங்கே மாமியார் வீட்டிலே உக்காந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா போல், அவகிட்ட நம்ம பேசி செந்தில் கூட சந்தோஷமாக இருக்க சொல்லணும், செந்திலுக்கு சாப்பாடு கூட ஆக்கி போடலனா அவள் எதுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவுமே சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அப்பா, ஆமாம் மீனா ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே அவங்க செந்தில் முறைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அத்தை நான் உங்களுக்கு நாளைக்கு இங்கே வரேன், சரி அவரு வேறு கூப்பிட்றாரு, அங்கே எதனா வேலை இருக்கா என்னன்னு தெரியல, அங்கே நான் போட்டபடியே வச்சுட்டு வந்துட்டுருக்கேன், எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் நாளைக்கே வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டயர்டாகவும் எழுந்துமே இதை செந்தில் கூட கிளம்பிட்டுறாங்க. இதை பார்த்தா கோமதிக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா செந்தில் இது மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னையெல்லாம் நினைக்கல, ஆனால் இப்போ ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போகிறத நினச்சி யார் மேலேயும் நான் பாசம் வைக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமதியுமே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் சரிம்மா நானும் அப்பா கூடயே போயிட்டு வந்துடுறேன், எனக்கு இங்கே இருந்தால் கொஞ்சம் வெளியிலையுமே வேலை இருக்குது, நான் அந்த ஆதார் கார்டெல்லாம் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆதார் கார்டையுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் கூட சேர்ந்து இங்கே சரவணனும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன்கிட்ட, அப்பா இங்கே கடையில் என்ன வேலை இருக்குது இன்றைக்கி போய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, எனக்கு கடைக்கு போகலன்னா எனக்கு இன்னைக்கு நாளே போகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்னு சொல்லிட்டுறாரு. உடனே இங்கே சரவணனும், சரிப்பா நானும் உங்கள் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு அப்படியே வரும்போது வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்பா நீங்கள் இப்போ கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, நம்ம அங்கே கடையில் எல்லா கணக்கையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே எங்கள் பாண்டியனுமே கடைக்கு போய்ட்றாங்க. அங்கே மாணிக்கமும் அந்த வழியில் வரும்போது இன்னும் இன்னைக்கு தீபாவளி கடை ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு.
அங்கே உள்ளே போய் பார்த்ததும் சம்மந்தி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி இன்னைக்கு தீபாவளி கடையை ஓப்பன் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் தீபாவளியோட சேல்ஸு கலெக்ஷனெல்லாம் இப்போ கணக்கு பார்க்கணும் ஆச்சு, அதனால் எனக்கு இன்றைக்கே பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் கிட்ட சொல்கிறாங்க. மாணிக்கமும் அந்த 10,000 இல்லாமல் ஒரு 2,000 தனியாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த 12,000மும் இப்போ கணக்கில் மிஸ் ஆனால் யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனையாகும். ஏன்னா இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இப்போ மயிலுக்கிட்ட தான் மயில் தான் மாட்டுவா. இந்த பணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணி இங்கே பாண்டியன்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கமுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இங்கே எல்லா கணக்கையுமே அங்கே எழுதி வச்சுட்டு இந்த கணக்கை அரசி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பார்த்தாங்கன்னா கணக்கு கரெக்டாக வராது. ஏன்னா அரசிக்கு ஏற்கனவே அவள் கணக்கு பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா அந்த கணக்கு அவள் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கை மட்டும் கூட்டி எல்லாமே ஒன்றா எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் நம்ம இந்த கணக்கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து ஒரு கட்டப்பையில் போட்டுட்டு அங்கே வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. அங்கே கணக்கு நோட்டு எடுத்துகிட்டு பாண்டியனும் சரவணனும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சரிங்க சம்மந்தி, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் வீட்டிலே வச்சு இந்த கணக்கெல்லாம் பார்த்துக்குறோம், நீங்களும் என்ன எந்த சைடு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு பொருளெல்லாம் வாங்கணும், அதனால தான் வந்தேன். சரி அப்படியே பார்த்தேன், கடை இன்றைக்கி ஓப்பனில் இருந்துச்சு, அதான் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணிக்கமும் கிளம்பிடுறாங்க. இங்கே பழனிவேலு நம்ம இந்த விஷயத்த நம்ம பாண்டியன் மச்சாங்கிட்ட நம்ம எப்படி தான் பேசுகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம பேசாமல் அக்கா கிட்ட நம்ம பேசிடலாமா இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே தனியாக கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கோமதி கிட்ட அக்கா இது மாதிரி தான் அண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் சரியான டைம் வரல. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி தான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கடைக்கு நான் போவேணாம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அந்த கடைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளை மறுநாள் நாள் நல்லா இருக்குது, அன்றைக்கே கடையை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்றைக்கி சொல்லி அனுப்பிச்சாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதிக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ செந்திலுமே இந்த வீட்டை விட்டு போயிட்டான். இப்போ பழனிவேலும் இந்த வீட்டை விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேல்கிட்ட கேட்குறாங்க. அக்கா நான் தனியாலாம் போக மாட்டேன், அங்கே கடை மட்டும்தான் தனியாக எனக்கு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடை வேலை முடிஞ்சதுமே நான் இங்கே தான் வருவேன். ஏன்னா அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லை. நான் இங்கே இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட கோமதிக்குமே நீ தொழில் வைக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ நல்லபடியாக இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷம்தான். ஆனால் நீ இப்போ தனியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் பழனிவேலும் நான் அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல, அதனால தான் நீங்கள் சொல்லிவிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இதை கேட்ட கோமதிக்குமே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா அங்கே தனியாக இப்போ கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கேட்டாங்கன்னாவே அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னே எனக்கு கொஞ்சம் கூட தெரியல பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதியுமே. பழனிவேலுமே அங்கே அந்த கடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, ஏன்னா மச்சான் கூட வேலை செய்கிறதுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி இருந்தாலுமே அவங்க கடை வச்சு கொடுத்தே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாகவும் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டால் கோமதிக்குமே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சரி பழனி அங்கே அவர் வரட்டும், நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு நான் என்னவோ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அங்கே பாண்டியனும் அங்கே கடையிலேருந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அரசியை கூப்பிட்டு அரசி அந்த கணக்கு நோட்டு இருக்குது, அந்த கணக்கை பார்த்துட்டு எனக்கு சேல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசுக்கிட்டையுமே சொல்லிட்டுறாங்க. அரசுமே கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சரவணன் பணத்தையும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே அரசு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க போது அங்கே 2,000 கம்மியாக வருது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எதனா மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கணக்கையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே
பாண்டியனும் கோமதி கூப்பிட்டு, கோமதி எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வா, எனக்கு தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. சரிங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே கிளம்பிட்டுறாங்க. இங்கே பழனிவேல் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. பழனி நீ அந்த காசை வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நான் அந்த பணத்தை நான் போய் கேட்டேன், ஆனால் அவங்க இன்றைக்கி என்கிட்ட சுத்தமாக இல்லை, நான் நாளைக்கு கடைக்கே வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. நான் எவ்வளோ கேட்டேன், அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பழனி வேலை செய்கிற, இப்போ அந்த பணமெல்லாம் வரலனா எப்படி கடைக்கு ஸ்டாக்கெல்லாம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேல் திட்டுறதை கேட்டதும் இங்கே சுகன்யாவுக்கு ரொம்பவே அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.